ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இனிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய குமரி மண்ணில் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த மீட்பராய் ஏற்றுக்கொண்டு சீர்திருத்த திருச்சபை உருவாக காரணமாக இருந்த தென் திருவிதாக்கூரின் முதற்கனி மகாராசன் வேதமாணிக்கம் அவரோடு கூட இணைந்து திருப்பணி பாதையிலே ஈடுபட்டு அவருடைய சவருடைய மகன் சிவகுருநாதன் மாசிலாமணி இவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சிறப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். மயிலாடி சேகர திருச்சபையின் செயற்குழு அங்கத்தினர்கள், திருச்சபையின் அன்பான இறை மக்கள், வேதமாணிக்கம் குடும்பத்தை சார்ந்து அருமையான அன்பம்மா குடும்பத்தின் பிள்ளைகள், நமது ரிங்கல் தோபே வேதமாணிக்க நினைவு மேற்குடன் ஆசிரியர்கள் மற்றும் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயராலே மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இப்போது இறை வேண்டலுக்கு ஆயத்தமாக அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையாராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அன்பனவர்களை மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். 1827 ஜனவரி 27 அதே நாளில் உடன் திருமணத்தை பெற்ற அவருடைய சகோதரன் மகனை நினைச்சார்கள் காலமான. அதனால இருவருடைய கல்லறையும் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இருவருடைய உடலும் இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜபிப்போம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும். அது செத்ததை ஆகில் பல நன்மைகளை தரும் என்று வாக்குத்ததற்கு ஆண்டவரே, இந்த அருமையான பெரியவர்களுடைய நினைவிடத்திலே பெருமாள வேதமசலாமணி அவர்களுடைய நினைவிடத்திலே நாங்கள் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய ஜெபத்தை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும் அன்பும் இறப்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகி கடவுளின் தூய அன்பும் தூய ஆவியாரின் நீங்காதே நல் உறவும் ஆற்றலும் நம் யாவரோடும் சிறப்பாய் நம் குமரி மண்ணில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவொளி மலர காரணமாய் இருந்து இந்த நினைவிடத்தில் நீங்கா இடம் பெற்று இன்றும் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையான அடியவர்களோடும் அவர்கள் வழியாய் வாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் எண்ணற்ற கிறிஸ்தவ மக்கள் மீதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.